கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கு ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை என்ன? மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட். மனுஷனுக்கு தேவனுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட், அதுதான் உடன்படிக்கை. வாசித்த இந்த வேத பகுதியில தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது அவன் பெயரை என்ன செய்து வைக்கிறாரு? மாற்றி வைக்கிறார். அதற்கு முன்பாக ஆபிரகாம் என்ற மனுஷனாக இருந்தவன ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனாக, அதாவது ஒரு பெயரை மாற்றி என்ன செய்யறாரு? தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் எங்க இருந்தா? ஊர் என்ற பட்டணம், கல்தேயர் பட்டணத்துல இருந்த அவனை கர்த்தர் என்ன செய்தாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் வீடு, உன் இனம், உன் தேசம் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நாங்க உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அவனை புறப்பட பண்ணின பொழுது அவனுக்கு வயது 75. வயது 75. 75 வயது அவன் புறப்பட்டு போகிறான். 86 வயது வரைக்கும் அவனுக்கு என்ன பிள்ளை இல்லாம இருந்தது. அப்பொழுது அவனுடைய மனைவி ஆபிரகாமுடைய மனைவி யாரு? சாராய். அவ சொன்னா, உனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்ல, நீ என்ன செய்ய? இந்த வேலைக்காரியின் மூலமா எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி ஆகார் மூலமாய் யாரு? இஸ்மவேல அவன் பிள்ளைய பெற்றெடுத்தால் இஸ்மவேல் வளர்ந்தான். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு நாள் ஆபிரகாமை சந்தித்தார். அல்லேலூயா. சந்தித்து தேவன் இங்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. இந்த 2 வசனம் தான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற கண்டென்ட், மேட்ரு. அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னது? இதுதான். இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறது என்னது? இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம்னா வீடு வாடகைக்கு எடுக்க அல்லது சொத்து வாங்க அக்ரிமெண்ட் போடுவோம்ல. இந்த அக்ரிமெண்ட்ல எழுதப்பட்டிருக்குள்ள ஒரு விஷயம். அதே போல தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு அந்த அக்ரிமெண்ட்ல எழுதப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த விஷயம்தான். அல்லேலூயா. அந்த பத்திரத்துல, அந்த உடன்படிக்கை பத்திரத்துல எழுதப்பட்ட சத்தியம் என்னவென்றால், நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, அல்லேலூயா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நீ திரளான ஜாதிகளுக்கு
தகப்பனாக ஏற்படுத்தப்பட்டபடியால் நீ ஆபிரகாம் என படுவாய். அல்லேலூயா. இதுதான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற மேட்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அதே அக்ரிமெண்ட் தான் கர்த்தர் நம்மோடையும் போட்டிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்மோடு என்ன செய்திருக்கிறாரு? இந்த அக்ரிமெண்ட்டை தான் நமக்கு போட்டிருக்கிறாரு ஆண்டவர். சரி, இதுல என்ன போட்டிருக்கு? இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? 3 விஷயத்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த கவனன்ட்ல, இந்த தேவனுடைய உடன்படிக்கையில என்ன இருக்குன்னா, நம்ம யார் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த அக்ரிமெண்ட்ல நமக்கு தெளிவா சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம யாருன்னு சொல்றாரு? நீ யாரு, ஏன் பார்வையில நீ யாரு அப்படின்றத கர்த்தர் சொல்றார். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். அல்லேலூயா. இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல ஆபிரகாம குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? அப்போ ஆபிரகாமா இருக்கிறான். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்னா, உயர்த்தப்பட்ட தகப்பன், அதாவது எக்ஸால்ட் ஃபாதர். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? உயர்த்தப்பட்ட தகப்பன். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அக்ரிமெண்ட்ல நீ எப்படி இருக்கிறன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இவன் ஆபிரகாமா இருக்கிறான். ஆண்டவருடைய அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? ஆபிரகாம்னு இருக்கு. அல்லேலூயா. எது உண்மை தெரியுமா? ஆண்டவருடைய அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையில கர்த்தர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் ரியல் ஐடென்டிட்டி. அல்லேலூயா. அதுதான் உண்மையான அடையாளம். கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அதுதான் உண்மை. அல்லேலூயா. அதுதான் ரியல். அல்லேலூயா. இப்ப இருக்கிறது ரியல் கிடையாது. கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அதுதான் மெய்யானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் அப்போ ஆபிரகாமா இருந்தான்ல, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா? வயதானவனா இருந்தா. அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவனா இருந்தா. ஒருவேளை தேவனால் அழைக்கப்பட்டு நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டவனை போல இருந்தா. அல்லேலூயா. வீட்டுல குடும்ப பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருந்தா. அவனுக்கு எதிர்பார்த்த அந்த பிள்ளை இல்லையே என்ற ஒரு கவலையிலையும் வேதனை நிறைந்தவனாக இருந்தா. அல்லேலூயா. ஆனா அது உண்மை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை குறித்தும் என்ன குறித்தும் தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதோ அல்லது தேவனுடைய அக்ரிமெண்ட்ல எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிற நிலைமை உண்மை கிடையாது. இப்ப ஒருவேளை வியாதியஸ்தனா இருக்கலாம், இப்போ ஒருவேளை அனாதையா இருக்கலாம், இப்போ ஒருவேளை கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக் கொண்டவங்களா இருக்கலாம், அல்லது படிக்காதவங்களா இருக்கலாம், பலவீனமானவங்களா இருக்கலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அல்லேலூயா. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரு, தேவன் நம்மை எப்படி முன்குறித்திருக்கிறாரு, தேவன் எப்படி நம்மை அவருடைய அக்ரிமெண்ட்ல எழுதி வச்சிருக்கிறாரோ அதுதான் ரியல். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, தேவன் பார்க்கிற விதமா பாருங்க உங்களை. அல்லேலூயா. தேவன் பார்க்கிற விதமா பாருங்க. தேவன் ஆபிரகாம் எப்படி பார்த்தாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். எப்படி பார்த்தாரு? ஆனா அவனுக்கு பிள்ளையே இல்லை.
அவனை கர்த்தர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா பார்க்கிறார். அவனை பார்க்கும்போது தேவனுக்கு சொந்தமானவனா பார்த்தார். அல்லேலூயா. அவனை பார்க்கும் பொழுது தேவனுக்கு சொந்தமானவனா, உடன்படிக்கை பண்ணப்பட்டவனா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா, கர்த்தர் கானான் தேசத்துக்கு உரியவனா கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு அடி நிலம் இல்லாத பொழுது அவன் கானான் தேசத்துக்கு சொந்தக்காரனா கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்? இன்னைக்கு ஒரு வீடு இல்லையே பாஸ்டர் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வீட்டை எங்க பார்த்திருக்கிறாரோ அங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வீட்டுக்கு சொந்தக்காரனா உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சாராய் மலடியா இருந்தா அந்த நேரத்துல கர்த்தர் அவளை ஜாதிகளுக்கு என்ன இருக்கு தாயாக கர்த்தர் பார்த்தாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எப்படி பார்த்து, உலகம் நம்மளை பார்க்கறதெல்லாம் உண்மை கிடையாது, அது பொய். அல்லேலூயா. உலகம் பார்க்கிறது நிரந்தரமானது அல்ல. உலகம் பார்க்கிறது இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கலாம், நாளைக்கு ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. இன்னைக்கு மலடின்னு சொல்லப்படலாம், நாளைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தாய். அல்லேலூயா. இன்னைக்கு வியாதிஸ்த, நாளைக்கு டாக்டர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படிதான் நம்மளை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் எப்படி பார்க்கணும் அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. நாம எப்படி நம்மளை பார்க்கிறோமோ அது கூட முக்கியம் கிடையாது. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறாரு? ஒருவேளை நீ ஒண்ணு இல்லாதவன்னு ஒண்ணு உன்னை தள்ளி வச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களால. அல்லேலூயா. நீ தேவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. உன் சொந்த பந்தெல்லாம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. நீ தேவனுக்கு சொந்தமா இருக்கிற. அல்லேலூயா. நீ தரித்திரன்னு சொல்லி அற்பமா அநேகர் பார்க்கலாம், ஆனா தேவன் உன்னை விசேஷித்தமானவனா பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் உண்மை. இந்த உலகம் உன்னை பார்க்கிறது உண்மை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை முட்டாள்னு கூட நினைக்கலாம், ஆனா கர்த்தர் அவருடைய பார்வையோட ஞானியா பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? சொந்த ஜனமா பார்க்கிறார். நீ என்னுடையவன். என்ன சொல்றார் ஆண்டவரே? நீ என்னுடையவன், எனக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நாம எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். பக்கத்துல பார்த்து நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். சொந்தக்காரங்க ஒதுக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருடைய பார்வையில ஐஸ்வர்யவான் நீங்களும் நானும். ஆண்டவருடைய பார்வையில பராக்கிரமசாலி. இந்த உலகம் எப்படி நம்ம பார்க்குது? கிதியோன இந்த உலகம் பார்த்த விதம் வேற. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. தாவீது இந்த உலகம் எப்படி பார்த்தது? ஒரு மேய்ப்பனா ஆடுகளின் பின்னால அலைந்து கொண்டிருந்தவனா பார்த்தது. தேவன் எப்படி பார்த்தாரு? ராஜா அங்க இருக்கிறான் பாரு. ராஜா எங்க இருக்கிறா? ராஜாவா பார்த்தார். கர்த்தர் நம்மை பார்க்கிற விதமே வேற. இப்ப இருக்கிற நிலைமையில கர்த்தர் நம்மளை பார்க்க மாட்டாரு. கர்த்தர் என்னவா நம்மளை பார்த்திருக்கிறாரோ அப்படிதான் பார்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா அது அவருடைய பார்வை. அவர் அங்கதான் கொண்டு போறாரு நம்மளை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அநாதை கிடையாது, தரித்திரன் கிடையாது, வியாதிஸ்தன் கிடையாது, பலவீனன் கிடையாது, அறிவில்லாதவன் கிடையாது, முட்டாள் கிடையாது. கர்த்தர் நம்ம விசேஷித்தமானவங்களா, உங்களுக்கு சொந்தமானவங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா, ஐஸ்வர்யவான்களா கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு. அதுதான் உண்மை. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி, அதுதான் நம்முடைய அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அக்ரிமெண்ட் அதுதான் இருக்கு. என்னன்னு இருக்கு? நீ அந்த அக்ரிமெண்ட்ல ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் தான் இருக்கு. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் இருக்கு.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு முறை ஒருத்தர் ஒரு நான் ஊழியம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், ஆழ்வார்பேட்டையில ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போய் டாக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கிருந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் வந்து துபாயிலேயே எங்கேயோ ரொம்ப லாங் பீரியட் இருந்ததுனால பேர்லாம் மறந்து போச்சு. லாங் பீரியடா இருந்ததுனால துபாயில எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, குடிப்பாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட, அதை ரொம்பவும் அப்படி உலகத்தான் போலதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். அப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி கலாட்டா பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு அங்கி போட்ட ஒரு பாஸ்டர் வந்தாராம். பாஸ்டர் வந்துட்டு அவரை பார்த்து, பிரதர் இஸ்ரேல், பிரதர் பீட்டர், வாங்க பீட்டர் தானே உங்க பேர்? பீட்டர் தானே. அங்க இருக்கிறவங்க அவர் பேர் பீட்டர் கிடையாது. அவர் பேர் என்னது? பீட்டர் கிடையாது. பீட்டர் இல்ல. என்ன இந்த பைத்தியக்காரன் உன்னை பார்த்து பீட்டர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த பாஸ்டரை கேலி பண்ணி என்ன செய்தாங்க, நீ வேற யாரையா பார்த்து சொல்ற பையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அவர் சொல்லிருக்கிறார், இல்ல நீங்க பீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், என் பேர் இந்து பேரா இருக்கு, எனக்கு ஒரு வேற பேர் மாத்துங்கன்னு பேர் வைக்க சொல்லும் பொழுது பீட்டர்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த பாஸ்டர் பீட்டர்னு பேர் வச்சிருக்கிறார். அவருக்கு அப்பதான் நினைவுக்கு வருது, என்ன ஒரு ஊழியக்காரன், யாரும் ஒரு ஊழியக்காரன் ரட்சிக்கப்படாத பொழுது என்னை பார்த்து என்ன சொன்னா, நீ பீட்டரு, நீதான் பீட்டர் தான் உன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு போனானே. கர்த்தர் அப்பொழுதே அவரை பீட்டரா தான் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் பார்க்கிறார். கர்த்தர் உயர்த்தப்பட்டவனா தான் பார்க்கிறார். அல்லேலூயா. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாதான் பார்த்தார். அல்லேலூயா. அதனால நம்மளை எப்படி பார்க்கணும்? தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாம பார்க்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? அந்த அக்ரிமெண்ட்ல கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருங்கிறது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. அல்லேலூயா. என்ன அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இனி என்னன்னு போட்டிருக்கு? இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம், ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் உன்னை திரளாய் பெருக பண்ண போறாரு. கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உன்னை திரளாய் பெருக பண்ண போறார். உன்னை ஆசீர்வதிக்க போறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆபிரகாம்கிட்ட அன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க அக்ரிமெண்ட் எங்க அக்ரிமெண்ட் எங்க இருக்கு? நம்ம அக்ரிமெண்ட் எங்க இருக்கு? கையில தான் இருக்கு. பைபிள் தான் நமக்கு அக்ரிமெண்ட். அல்லேலூயா. பைபிள் தான் நமக்கு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாமே, எல்லா ஆசீர்வாதமும் இதுலதான் இருக்கு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா செட்டில்மெண்ட்டும் இதுலதான் இருக்கு. அல்லேலூயா. இதுல கர்த்தர் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்திருக்கிறாரு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அக்ரிமெண்ட்டுக்கு என்னைக்கும் வேல்யூ இருக்கு. அல்லேலூயா. அக்ரிமெண்ட்டுக்கு என்னைக்கும் வேல்யூ இருக்கு. இது இதனுடைய வேல்யூவை இழக்கவே இழக்காது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
சந்தோஷமா இருக்குல்ல? இதுல இருக்க ஆசீர்வாதம் நமக்கு தான். அல்லேலூயா. எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்கினது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றா, இனி என்ன சொல்றாரு? இனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புது துவக்கத்தை இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்தது, ஒரு நியூ பிகினிங் கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார் இனி. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது போல இல்ல. அல்லேலூயா. வாழ்க்கையில இனி என்ற வார்த்தை என்ன செய்யுதுன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அல்லேலூயா. இனிமேல் நீ ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் என்ற பெயர் அழிக்கப்பட்டாயிற்று. உன் பழைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, முடிந்து போச்சு. என்னது பழைய வாழ்க்கை? ஏமாற்றம், பிள்ளை இல்லையே, கவலை, அவமானம், நிந்த, வேதனை, வலி, குழப்பம், வறுமை, இது எல்லாம் முடிந்து போன ஒன்று. அல்லேலூயா. இப்போ ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அதுதான் கொடுத்திருக்கிறார். இனி நீ ஆபிரகாம் கிடையாது. இனி நீ ஆபிரகாம் கிடையாது. இனி நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானபடியால் உன் பேர் ஆபிரகாம். அல்லேலூயா. உன் பேரு ஆபிரகாம். இதுவரைக்கும் நீ நடந்து வந்ததற்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்கும் ஒரு மாற்றம் இருக்கு. அல்லேலூயா. இனிமேல் உன் வாழ்க்கையில துவக்கம். இனிமேல் நீ படிக்க, நீ இழந்து போன, இனிமேல் இழப்பு உனக்கு கிடையாது. இனிமேல் இழப்பு உனக்கு கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கையில நீ நடந்து வந்த எந்த வேதனைக்குள்ளேயும் நீ இனிமேல் போறது கிடையாது. அல்லேலூயா. உன் பழைய வாழ்க்கை முற்றிலுமே உன் பேரோடு நசிய போது புதைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. இனிமேல் உனக்கு ஒரு புதிய துவக்கம். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 43:18-19 சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? இனிமேல் என்னது? நீ பழசை இனிமேல் நினைக்காத. நீ பழசு என்ன செய்யாத? நினைக்காத. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முடிந்து போனது முடிந்து போனதுதான், அதெல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஆபிரகாம், ஐயோ தேவன் எனக்கு இன்னும் ஒண்ணுமே செய்யலையே, தேவனுக்கு என்ன ஒண்ணுமே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே. அல்லேலூயா. ஏமாற்றம். இனி ஏமாற்றம் கிடையாது. அல்லேலூயா. வெட்கம், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒரு புதிய துவக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா. கவலை, பயம் எல்லாம் இனி என்ற வார்த்தை ஒரு புதிய துவக்கத்தை அவனுக்கு வாழ்க்கையில கட்டளையிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய லைஃப்ல ஒரு புது துவக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த உடன்படிக்கை அதுதான் சொல்லுது. உடன்படிக்கைக்கு முன்னாடி வேற, பின்னால வேற. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை வேற, புது வாழ்க்கை வேற. புது வாழ்க்கை பழசு போல இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி ஒரு காலத்தை குறிக்கிறது. இதுவரைக்கும் இருந்த டைம் வேற, இனிமேல் வரப்போற டைம் வேற. அல்லேலூயா. உங்க காலம் மாறி போச்சு. எல்லாம் கைய பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலமும் மாறி போச்சு. துக்க காலம் மாறி போச்சு. அல்லேலூயா. அழுகையின் நாட்கள் மாறி போச்சு, வலியின் நாட்கள் மாறி போச்சு. கர்த்தர் நம்முடைய காலத்தை மாத்துறார். அல்லேலூயா. ஏன் 25 years? அப்புறம் ஏன் 25 வருஷம்? ஏன் 25 வருஷம்? எல்லாம் நன்மைக்குதான். அல்லேலூயா. கர்த்தர் செய்தார்னு இன்னைய வரைக்கும் நாம சொல்றோம்ல. 100 வயதுல பிள்ளை பிறந்ததுனாலதான் சொல்றோம். அல்லேலூயா. 100 வயதுல ஒரு பிள்ளை பிறந்துருச்சே அவனுக்கு, அதனாலதான் சொல்றோம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருன்னு. அல்லேலூயா.
கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என் ஊழியத்துல படிச்சு முடிச்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, ஊழியத்துக்கு வான்னு அழைச்சார். படிச்சு முடிச்ச உடனே ஊழியத்துக்கு வா. நான் அந்த நாட்கள்ல பிஇ படித்தேன். என்ன நம்பி படிக்க வச்சாங்க. என்னென்ன உள்ள படிச்சு சம்பாதிச்சு கொடுப்பான், அமெரிக்காவுக்கு போயிடுவான், சம்பாதிச்சு நமக்கு கொடுப்பான்னு செஞ்சாங்களாம். கர்த்தர் என்ன பண்ணாரு, நீ ஏன் ஊழியத்துக்கு வா அப்படின்னு அழைச்சார். எனக்கு மனசு வரல. எனக்கு என்ன செய்யல மனசு. நான் சம்பாதிக்கிறேன், எத்தனை ஊழியக்காரங்களுக்கு வேணாலும் நான் பணமா கொடுக்குறேன், எத்தனை ஊழியக்காரங்களை வேணாலும் ஊழியம் செய்ய வைக்கிறேன். எனக்கு பணம் சம்பாதிக்கணும். எனக்கு என்னது, பணம் சம்பாதிக்கணும். கர்த்தர் சொன்னாரு, உன் பணம் எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னாரு. நானும் போராடினேன், அவரும் என்னோட போராடினார். அல்லேலூயா. 5 வருஷம் போராடினேன். கர்த்தர்கிட்ட போராட முடியல. அல்லேலூயா. ஜெயிச்சவர் அவர் தான். அல்லேலூயா. ஒரு நாள் சரண்டர் ஆயிட்டேன். ஆண்டவரே, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாதுனால உம்மோடு நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு கோலை போடுவார். இதுக்கு மேல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியும் நீர் தான் இந்த கோலை போடுறீன்னு எனக்கு நல்லா தெரியும். நீர் தான் இந்த கோலை எனக்கு போடுறு, என்ன தடை செய்கிறது நீர் தான். என் காரியத்தை வாய்க்க விடாம தடை பண்றது நீர் தான் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் நான் யுத்தம் பண்ணுவேன், அவர் என்னோட யுத்தம் பண்ணுவாரு. கடைசியா அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே வருவார் ஒவ்வொன்றிலையும். நான் போராடி போராடி சோர்ந்து போய் கடைசியா விட்டுட்டேன், சரண் அடைஞ்சிட்டேன். அல்லேலூயா. சரி வா, இப்போ வா. கர்த்தர் ஏன் இப்படி என்ன கடினப்படுத்திக்கிட்டே இருந்தாரு? நான் யோசிச்சேன் பின்னால் நாட்கள்ல, ஏன் என்ன இவ்வளவு கடினப்படுத்தினாரு? ஒரே தடவை நான் சரணடைஞ்சிருக்கலாமே. கர்த்தர் தான் என்ன கடினப்படுத்தினார். என் இருதயத்தை என்ன செய்தாரு, கடினப்படுத்தினவரும் அவருதான். ஏன் என்ன கடினப்படுத்தினார்னு பின்னால யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு என்னால உறுதியா சொல்ல முடியும், கர்த்தர் தான் என்ன அழைச்சாருங்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். எந்த காட்டுல போய் நின்னாலும் சொல்லுவேன், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு உறுதியை எனக்கு கொடுத்து இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காலதாமதம்லாம் எல்லாமே நன்மைக்கு தான். அல்லேலூயா. காலதாமதம் நன்மைக்கு தான். உன்னை கர்த்தர் கடினப்படுத்துறாருன்னா அது நன்மைக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஃபாஸ்டா வர்றது எல்லாமே நமக்கு நன்மையா இருக்காது. அல்லேலூயா. ஸ்லோவா வருது இல்ல, அது நமக்கு சில பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து என்ன செய்யும், நமக்கு வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு சில நேரத்துல நம்ம ஃபாஸ்டா எல்லாத்தையும் செஞ்சிடறோம் பாருங்க, அதனுடைய வேல்யூவே அதுங்களுக்கு தெரியாது. வேல்யூவே அதுக்கு தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம்லாம் என்ன, எவ்வளவு கடினப்பட்டு உன்னை செய்யணும் அல்லது உன்னை சம்பாதிக்கணும், உன்னை என்ன செய்யணும் அப்படின்ற பிள்ளைகளுக்கு தான் அந்த பொருளுடைய வேல்யூவே புரியும். அல்லேலூயா. கேட்டவொடனே வாங்கி கொடுக்கறதுலாம் என்ன செய்யாது, அது அதனுடைய பொருளுடைய வேல்யூவே உங்களுக்கு தெரியாது. கேட்ட உடனே ஒரு 50,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தாச்சா, என்னது செல்போனுடைய வேல்யூ தெரியாது. தொலைச்சிட்டா இன்னும் வாங்கி தர போறாங்க, தொலைச்சிட்டா இன்னொன்னு வாங்கி தர போறாங்க. 50,000 ரூபாய் அவன் கஷ்டப்பட்டு வாங்கினானா, ஐயோ இது எவ்வளவு கஷ்டம், இது எவ்வளவு கஷ்டங்கிறத சேஃபா வச்சிருப்பான். அல்லேலூயா. ஃபாஸ்டா வர்றது எல்லாமே அல்லேலூயா. இமீடியட்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்குதுன்னா அது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. நிரந்தரம் கிடையாது. அது லேட்டா வந்தாலும் அது நமக்கு சில பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து எதனால பெற்றுக்கொள்ள போறோம், ஏன் பெற்றுக்கொள்றோம், இதெல்லாம் கற்றுக்கிட்டு பெற்றுக்கொள்றோம் பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இனி அப்படின்னா என்ன அர்த்தம், இனிதான் என்ன அர்த்தம், ஆபிரகாம் நீ ஆபிரகாமா மாற போற. ஆபிரகாம் ஒரு நாளும் ஆபிரகாமா மாற மாட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் ஆபிரகாமா மாற போறான்.
ஆபிரகாம் ஒரு நாளும் ஆபிராமா மாற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சார்னா நாம இனிமேல் என்ன செய்ய போறது இல்ல, நமக்கு இரக்கம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு என்ன இல்ல, வீழ்ச்சி கிடையாது, நாம தோல்வி கிடையாது. அல்லேலூயா. இனி நீ ஆபிரகாம், இனி நீ ஜாதிகளுக்கு தகப்பன், இனி நீ மலடி அல்ல, நீ யாரு? பிள்ளை, தாய், ஜாதிகளுக்கு தாய். நம்ம ஆபிரகாம் பேரை மட்டும் கர்த்தர் மாத்தல, சாராள் பேரையும் மாத்தல. சாராள் பேர் என்ன தெரியுமா? சாராய். சாராய் என்ன தெரியுமா அர்த்தம்? சந்தேகம்னு அர்த்தம். பாட்டிமாவுக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம். அதுக்கு பேர் என்னது? சாராய் என்ன அர்த்தம்? சந்தேகம். சாராய்னாலே சந்தேகம் தான் அர்த்தம். சாராள் கர்த்தர் பேர் மாத்தினார். சாராள் என்ன அர்த்தம் தெரியுமா? இளவரசின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இளவரசி. 70 இவளுக்கு எத்தனை வயசு? இவளுக்கு எத்தனை வயசு? 10 வயசா? சரி, 75 வயசு. சரி, இந்த வயசுல அந்த அம்மாவுக்கு பேர் என்ன வைக்கிறாரு? இளவரசின்னு வைக்கிறாரு. பாட்டிமாவுக்கு பேர் என்னது? இப்பெல்லாம் சில பாட்டிமாவுக்கு வைப்பாங்களே பேபி அம்மா. பேபி அம்மான்னு என்ன அர்த்தம்? இதோ பேபி தான் ஓடி வருதுன்னு பார்த்தா பாட்டி ஓடி வரும். என்ன அது பேர் என்னது? பேபி அம்மா. பேபி அம்மான்னு பாட்டிங்களுக்கு சில பாட்டிங்களா பேர் வச்சிருக்கோம், பேபி அம்மான்னு. அது குழந்தையில அப்ப பேபி அம்மான்னு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பேபி அம்மா தான். அது போல கர்த்தர் பாட்டிக்கு எப்படி பேர் வைக்கிறாரு? இளவரசி. இளவரசின்னு வைக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆபிரகாம் பாட்டியா பார்த்திருக்கலாம், மற்றவங்களாம் பாட்டியா பார்த்திருக்கலாம். தேவன் அவளை இளவரசியா தான் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்? இளவரசனா இளவரசியா தான் பார்க்கிறார். வயதானாலும் உடல்லாம் தளர்ந்து போனாலும் கர்த்தருடைய பார்வையில நாம அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், உயர்ந்தவங்க தான், விலையேறப்பட்டவங்க தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமா மாற்றி திரளான ஜாதிகளுக்கு உன்னதகப்பன். அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை எல்லா ஆசீர்வாதத்தையும் தரார். அந்த உடன்படிக்கையில் அதுதான் இருக்கு. திரளான ஜாதிகளுக்கு உன்ன தகப்பனார். இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி இருக்குல்ல, நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை? 14 தலைமுறை. தாவீதுல இருந்து சிறைப்பட்டு போனது வரைக்கும் 14 தலைமுறை. சிறைப்பட்டு போனதிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. கிறிஸ்துவ இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனையோ தலைமுறை. அல்லேலூயா. இதெல்லாம் யார் சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி தான். பிள்ளையே இல்லாத ஒருத்தவனுக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா கர்த்தர் ஏற்படுத்த. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையை ஒரு துவக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படி கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. தேவன் யாரையும் அற்பமா நம்மளை பார்க்கல. யாரையும் எப்படி பார்க்கல? அற்பமா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, அந்த கவனன்ட்ல, அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா, உன்னால செய்ய முடியாத நான் செய்ய போறேங்கிறது தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானபடினால உன்னை இனி நீ ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. ஆபிரகாமா இருந்த அவனை ஆபிரகாமா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இது அவனால வந்தது இல்ல. கர்த்தர் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு என்ன சொல்றாரு?
உன்னால முடியாத நான் செய்ய போறேன். அல்லேலூயா. ஆபிரகாம், உன்னால ஒண்ணு முடியல. இப்ப இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை ஆபிரகாமா மாத்த போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்ல கர்த்தர் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடியும்ன்றத எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முடியும்னு எழுதி கொடுத்து, ஆபிரகாம தான் கர்த்தர் ஆபிரகாமா மாத்தினார். ஆபிரகாம தான் கர்த்தர் ஆபிரகாமா மாத்தினார். ஆபிரகாம்னா என்னது? அவன் பிள்ளை பெறுவதற்கு பலனற்றவன், பிள்ளை இல்லாதவன். ஆனா ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இவனதான் அவனா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் செத்து போனவன். அல்லேலூயா. சரீரம் செத்து போனவன், வயதானவன், நம்புவதற்கு ஏதுமே இல்லை, நம்புவதற்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். எந்த டாக்டராலும் என்ன செய்ய முடியாது, சர்டிபிகேட் கொடுக்கவே முடியாது. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு, சுருங்கி போச்சு. அதுல ஒரு பிள்ளை பெறுவதற்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகாது, அவ்வளவுதான், சுருங்கி போச்சு. அதுல கர்த்தர் ஜீவனை கொடுத்து பிள்ளைய கொடுத்து கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் மூலமா ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சரீரம் செத்து போனவன், இந்த கர்ப்பம் செத்து போன இவங்களிடத்துல இருந்துதான் வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், பலனற்றவங்களா இருக்கலாம், தகுதியற்றவங்களா இருக்கலாம், இயலாதவங்களா இருக்கலாம், நம்பிக்கையற்றவங்களா இருக்கலாம், தோற்று போனவங்களா இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளதான் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. இடம் கொள்ளாத ஆசீர்வாதம் நமக்குள்ளதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விதைதான், அதுக்குள்ள இருந்து எவ்வளவு பெரிய செடி மரம் வருது இல்ல. அல்லேலூயா. அது போல தேவன் அந்த ஆபிரகாமுக்குள்ள ஆபிரகாம வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட நமக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. இது எது சொல்லுதுன்னா அக்ரிமெண்ட் சொல்லுது. அல்லேலூயா. எது சொல்லுது? அக்ரிமெண்ட் சொல்லுது. என்ன அக்ரிமெண்ட்? நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். அல்லேலூயா. அக்ரிமெண்ட்ல இருக்கு, சாதாரண அக்ரிமெண்ட் இல்ல அது. அல்லேலூயா. கர்த்தர் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீ கர்த்தர் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்ல ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்ல நீ ஐஸ்வர்யவான். கர்த்தர் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்ல நீ சுலபம். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு பெரிய சந்ததி ஆபிரகாமுக்குள்ளதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. கர்த்தர் அந்த அக்ரிமெண்ட்ல என்ன செஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா. முடியாதது எதுவோ அதை முடிய பண்ணுகிற தேவன். எது அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? எதெல்லாம் முடியாதுன்னு இருக்கோ அதெல்லாம் இப்ப முடியும்னு எழுதி வச்சுக்க. அல்லேலூயா. எதெல்லாம் ஒரு காலத்துல முடியாதுன்னு நினைச்சியோ இப்ப எழுதி வச்சுக்க, எல்லாமே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் நஷ்டப்பட்டியோ இப்ப எழுதி வச்சுக்க, எல்லாம் லாபமா மாறும். அல்லேலூயா. எதுலாம் தோல்வி அடைஞ்சோ இப்ப எழுதி வச்சுக்க, எல்லாமே வெற்றியா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பழுதையும் கர்த்தர் மாற்றி, ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற எல்லா பழுதையும் கர்த்தர் மாற்றி எல்லாத்தையும் புதுப்பிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லது. எதெல்லாம் முடியாதுங்கிறதோ அதெல்லாம் முடியுன்றதுதான் அவருடைய அக்ரிமெண்ட்ல இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது பாஸ்டர், என்னால இதெல்லாம் முடியாது பாஸ்டர். மனுஷர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, டாக்டர்ஸுங்க என்னை கைவிட்டுட்டாங்க,
அக்ரிமெண்ட்ல கைவிடல. ஹல்லேலூயா. அக்ரிமெண்ட்ல என்னல்ல கைவிடல. எழுதி படிச்சு பாருங்க, அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த அக்ரிமெண்ட்ல கைவிடலன்னு எழுதி வச்சிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு எழுதி வச்சிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன்னு எழுதி வச்சிருக்கிறார். நான் உன்னை குணமாக்குவேன்னு எழுதி வச்சிருக்கிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் எழுதி வச்சிருக்கிறார். நீ ஐஸ்வர்யவான் எழுதி வச்சிருக்கிறார். அதனால நம்மை கர்த்தர், அல்லேலூயா, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முடியாதோ அதெல்லாம் முடியும்னு அந்த அக்ரிமெண்ட்ல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்ரிமெண்ட்ல 3 விஷயம் இருக்கு. அல்லேலூயா. என்ன 3 விஷயம் இருக்கு? தேவன் எப்படி பார்க்கிறாரோ, அல்லேலூயா, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரு? எப்படி பார்க்கிறாரு? யாருன்னு நம்ம எழுதி வச்சிருக்கிறார். நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ ஆபிரகாம். அதுதான் உண்மை. அப்படிதான் நம்ம பார்க்கணும். 2வது, ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்? அதுல எழுதி இருக்கிற பிளஸ்ஸிங்லாம் எழுதி வச்சிருக்கிறார் அந்த அக்ரிமெண்ட்ல. அல்லேலூயா. 3வதுல எதெல்லாம் முடியாதோ அதை அவரே செய்வான்னு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எழுதிருச்சு. ஆண்டவரை பெற்றுக்கொள்ளலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உந்த நாமத்தினால அல்லேலூயா எல்லாம் கூடும். தேங்க்யூ ஹோலி காட். தேங்க்யூ ஜீசஸ். கட் பண்ற தம்பி, கட் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. போன் எடு, கட் பண்ணிட்டு போன்.